Galata Village family, please subscribe. ராணியக்கா ராணியக்கா வாரேம்மா. என்ன மாதிரி காலையிலே வந்துட்ட? ராணியக்கா, தோட்டத்துல அறுவடை நடக்குது. நீங்க கொஞ்சம் ஒத்தாசைக்கு வாரீங்களாக்கா? அப்படியா? ஏம்மா ஆளுங்க இல்லையோ? ஆமாக்கா, கூப்பிட்டா வந்துடுறேங்கிறாளுங்க. அப்புறம் எங்க வாராங்க? ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கக்கா. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா கூட மாட ஒத்தாசையா இருக்குக்கா. சரிம்மா, பிள்ளைகள பள்ளிக்கூடம் காலேஜுக்கு போயிடுச்சுங்க. நான் ஒத்தையில தான் இருக்கேன். வா போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். என்ன பார்த்து கட்டுங்க. எப்பா தம்பி, ரொம்ப இறுக்கி கட்ட வேண்டாம், ஓரளவுக்கு கட்டுப்பா. மாரி அண்ணங்கம்மா போயிட்டாவ. அவர் பூமாரி ஹாஸ்டல் வரைக்கும் போயிருக்காருக்கா. பிள்ளைய பார்க்காம இருக்க முடியலையா? இங்க இருக்கும் போது சதா வேலை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாவ. இப்ப பிள்ளை இல்லாம இருக்க முடியலன்னு பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காருக்கா. அப்படியா? போய் பார்த்துட்டு வரட்டும். என்ன செய்யறது? பிள்ளைய கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் எட்டி போயிட்டா போதும், மனசே அடிச்சுக்கும். ஏம்மா, அங்க வக்கெட்டெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தூக்கி ஒவ்வொன்றா தூக்கி போட்டுடலாமா? சரிக்கா. ஏம்மா மாரி, அப்படியே வள்ளி தங்க பொண்ணு சீலா எல்லாரும் கூப்பிட்டுருந்தா கூட மாட ஒத்தாசையா இருந்திருக்குல்ல, சீக்கிரமும் வேலையும் முடிச்சிருக்குல்லம்மா. ஐயோ அவளுகளா? வேண்டக்கா, வந்து என் உயிரை வாங்க வாழுக. லா 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 லா. அப்பா, இப்படி மல்லாந்து படுக்கும் போது என்ன சுகமா இருக்கு. ஏன்டி சுகமா இருக்காது? இப்படி எந்த வேலையும் செய்யாம தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தா சுகமா தான் இருக்கும். எத்தே, அடைச்சே, கறியெல்லாம் செஞ்சுட்டியா? இப்ப என் மாமா வந்தா என்ன கொடுப்ப? அதான் நீங்க செய்வீங்கல்ல தேய். எது? நான் செய்யணுமா? யார் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கானே எனக்கே தெரியல. இந்த வீட்டுக்கு நான் வேலை செய்யணுமா இல்ல நீ வேலை செய்யணுமா? யார் செஞ்சா என்ன தேய்? ஒரு காலத்துல நீங்களும் வாக்கப்பட்டு வந்தவங்க தானே தேய். தங்க பொண்ணு, அனாவசியமா பேசி என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்காத. மரியாதையா போய் அங்க மீன் வாங்கி வச்சிருக்கேன், சுத்த செஞ்சு கறி வச்சு வை. என் மாவன் இப்ப சாப்பிட வந்துருமா? சோரி சொத்தை. என்னடி சொன்ன இப்போ? முதல்ல காலையும் கையையும் ஒழுக்கமா வை. லாலா லா 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 லா. இது சரிப்பட்டு வராது. இன்னைக்கு என் மாமன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் காலத்துக்கு அப்புறம் இந்த குடும்பம் போற போக்க பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதை இப்படியே நான் விடுறதா இல்ல. எல்லா வேலையும் இந்த வீட்டுல நானே செய்ய வேண்டியதா இருக்கு. வரட்டும், இன்னைக்கு அவரு ஒரு கை பாத்துடுறேன். வள்ளியக்கா, ஏன் பின்புறத்துல வந்து நிக்கிறீங்க? அதுவும் இப்படி கம்பத்து மேல ஏறிக்கிட்டு. மாரியக்காலு ராணியக்காலு, மாரியக்கா தோட்டத்துக்கு போயிருக்காவலாம். நம்மள கூட்டு வர சொல்லி விட்டுருக்காவலாம். சீக்கிரம் வா. அப்படியா? எதுக்கு? என்ன தங்க பொண்ணு எதுக்குன்னு கேக்குற? ஏதாவது வேலை கீழ செஞ்சு ஒத்தாசை செய்யறதுக்கா இருக்கும். வா, அப்படியே கூட மாட ஒத்தாசையா வேலை செஞ்சு ரூபா வாங்கிட்டு வந்துருவோம். வா வா, இந்த வாரம் செலவுக்காகும்ல. அதுவும் சரிதான். ஆனா என் மாமியார் இன்னைக்கு மீன்கறி வைக்க சொல்லியிருக்காக்கா. என் வீட்டுக்கார் சாப்பிட வந்துருவாரு. இது என்ன புதுசா? நாளை சத்தம் கட்டிட்டு அவங்களே கறி வச்சிருவாவ. வா போலாம். என்ன இது? மீன் கறி வைக்கிறேன்னு போனவனா ஆடையே காணுமே. காக்கா வேற சுத்தி திரியுது. என்ன இது? மீனெல்லாம் அங்கங்க காக்கா தூக்கிட்டு சுத்துது. ஏய் லட்சுமி, லட்சுமி, உன் வீட்டு மீனா காக்கா எல்லாம் தூக்கிட்டு சுத்துது பாரு. பாட்டி, எங்க அம்மா காலையிலே வெளியே போயிட்டாவ. இன்னைக்கு நாங்க மீன் கறி வைக்கல. வேற யாரு? கோமதி, கோமதி, உங்க வீட்டு மீனாமா எல்லாம் காக்கா தூக்கிட்டு சுத்துது பாரு. எங்களுக்குள்ளதல்லக்கா, நாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் கறி தான் வச்சோம். ஏய் அம்மா, பாவி மவ, அத்தனை மீனையும் கீழே தூக்கி போட்டு போயிருக்காளே. என் மவனுக்கு பிடிக்கும்னு நல்ல சாலையா பார்த்து பெரிய பெரிய துண்டா வாங்கி வச்சனே, இப்படி இறச்சி விட்டுட்டு போயிருக்காளே. பேதியில போவா. வரட்டும் இன்னைக்கு அவ. ஏதங்க பொண்ணு, தெரிஞ்சிருந்தா சுத்தியே வந்திருக்கலாம் போல இருக்கே. இனி எப்படி போறதோ தெரியலையே. ஏக்கா, ஒரு குதி குதிச்சு போவோம் வாங்க. ஏக்கா, கைய கொடுங்க. ஏய் இழுவ, குதிச்சு வா. தங்க பொண்ணு, இவங்க நிலத்தை கொஞ்சம் கிட்ட வச்சிருக்க கூடாது. இவ்வளோ தூரம் தாண்டி வரணும். அதுக்கு என்னக்கா செய்யறது? இதுக்கும் சேர்த்தி மொத்தமா கூலி வாங்கிக்குவா வாங்க. அப்ப சரி, அப்ப சரி. ஏக்கா, அப்படியே காயும் கொஞ்சம் எடுத்துட்டு போவோமா? ஒரு வாரத்துக்கு ஆகும்ல. ஆமா சிலு, அப்படியே மாரியக்கால நைஸ் பண்ணி கொஞ்சம் தூக்கிட்டு போயிருவோம். தங்க பொண்ணு, தூக்கு சட்டி இருக்கே. ஏக்கா, தோட்டத்துல வேலை செய்யறவங்க சாப்பிட கொண்டு வந்திருப்பாவ, அதெல்லாம் எடுக்க வேண்டாக்கா. ஆஹா, நல்ல கருவாடு மணமா இருக்குக்கா. அப்படியா? தங்க பொண்ணு, வயிறு வேற காரி காரின்னு பசிக்குது. நல்லா சாப்பிட்டு போனா தெம்ப வேலை செய்யலாம்ல. ஆமா தங்க பொண்ணு, வா ஒரு வா சாப்பிட்டு போவோம். அப்படிங்கிறீங்க? சரி உட்காருங்க, ஆளுக்கு ஒரு வா சாப்பிடுவோம். அடாடாடாடா, என்ன டேஸ்ட். தங்க பொண்ணு, என்ன ருசி பாத்தியா? இருந்தாலும் ஒரு பிரியாணி இருக்குமோன்னு நினைச்சேன்.
என்னதான் பிரியாணி கிரியாணின்னு இருந்தாலும் வயல்வெளிக்கு வரும்போது இந்த மாதிரி கஞ்சி கருவாடு தாக்கா வாய்க்கு ருசியா இருக்கும். யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்களா? இப்ப இதே தான் வருது. ஆமா தங்க பொண்ணு, வெளிநாடுகள் எல்லாம் கூட இத ஹோட்டல்ல விக்கிறாங்களாமே. ஆமா சீலா, நைட்டே சோறு குழம்பு ஆக்கி வச்சு வெறும் தண்ணியை ஊத்தி பச்சை மிளகாயை போட்டு அங்க 5000 10,000 விற்கவாங்க. ஏன் நம்ம ஊர்லயே பழைய சோறு மீன் குழம்பு கருவாடு காம்போ அது இதுன்னு போட்டு ஒரு பார்சலா பண்ணியே கொடுத்துறாங்களே. இததானே சதா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எடுத்து எடுத்து போடுறான். யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல ஞாபகத்துக்கு வருது தங்க பொண்ணு, இந்த SIRனு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்களே, என்ன தலைவலி அப்பா. ஆமா, உங்களுக்கெல்லாம் ஃபார்ம் கிடைச்சிச்சா? ஆமாக்கா, அது பயங்கர தலைவலி. எப்படி எதை ஃபில்அப் பண்ணணும் ஒண்ணுமே தெரியலக்கா. வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் பாத்தீங்களா? ஆமாக்கா, எனக்கு ஒரு பக்கம் என் வீட்டுக்காருக்கு ஒரு பக்கமா வந்திருக்கு. ஆனா நாங்க அந்த இடத்துல ஓட்டே போடுறது இல்ல. இதனால என்ன சிரமம் பாத்தீங்களா? ஆமா தங்க பொண்ணு, இத ஃபில்அப் பண்ணி எப்படி குடுக்கறதாமா? வீட்டுக்கே வந்து வாங்கிடுவான்னு சொல்றாவக்கா. நம்ம ஏனோ தானோன்னு எழுதி கொடுக்காம கரெக்டா எழுதி கொடுத்துருவோம். ஏன்னா ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றாவ. ஆமா ஆமா, நாம செய்யறதே அது ஒண்ணுதான் உருப்படியா சரியா செஞ்சிடணும். இல்லனா வீட்டுக்கு வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே கிடைக்காம போயிட போகுது. முக்கியமா கலைஞர் குடுக்கிற 1000 ரூபாய் தராம போயிட போறாங்க. ஒத்த ரோசா, எதுல உசாரா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா தான் இருக்கீங்க. அட பேதில போவா. என்ன தாய் கிழவி, எங்களை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வந்திருக்கீங்க? சரி சரி, வந்ததுதான் வந்தாச்சு, உட்காருங்க. ஹாலுக்கு ஒரு ரூபாய் சாப்பிடுவோம். எது, என் வீட்டு சோத்தை எனக்கே குடுக்குறியா? மாரியக்கா, இது உங்க வீட்டு சோறா? இல்ல பின்ன, உன் வீட்ல நீ கட்டி எடுத்துட்டு வந்த பாரு. பாருங்க ராணியக்கா, அவங்க பசியோட வருவாங்க, நேரா தோட்டத்துக்கே வந்துடுறேன் நான் காலையில அவசர அவசரமா இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தா இப்படி உட்காந்து திருட்டுத்தனமா தின்னுட்டு இருக்காளுகளேக்கா. என்ன தங்க பொண்ணு, ஒரு வார்த்தை யாரு என்னன்னு கேக்குறது இல்லையாமா? இப்ப அந்த அண்ணன் வந்தா எதை சாப்பிடுவாங்கன்னு வேணா? எக்கா, என்னையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த ஒத்த ரோசா தான் ஒரு வா சாப்பிட்டு போவோம், ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லிட்டாவ. அதனாலதான் நானும் கூட உட்காந்து சாப்பிடுறேன். ஆமா, அவ சொன்னாலா இவ கேட்டாளா? முதல்ல உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏன் உயிரை வாங்குவீங்கன்னு தானே உங்க 3 பேருக்கு சொல்லாம நாங்க இங்க வந்தோம். மாரியக்கா, ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அதானே, நம்ம வீடு நம்ம தோட்டம், நாங்க ஒத்தாசிக்கு வந்தா என்ன பேச்சு பேசுறாவ? எல்லாம் என் தலை எழுத்து சாமி. தாய் கிழவி கோவப்படாதீங்க. இன்னைக்கு என் மாமியாரு மீன் கறியும் சோறு வச்சிருக்காவ. நான் எடுத்துட்டு வந்து தாரேன், அண்ணனுக்கு கொடுங்க சாப்பிட்டும். இப்ப என்ன? ஆமா, சொல்லாம கொள்ளாம ஓடி வந்திருப்ப. உன் வீட்டுக்கு போனா உனக்கு முதல்ல சோறு இருக்கான்னு பாரு, அப்புறம் என் வீட்டாளுக்கு கொடுக்கலாம். மரியாதையா தின்னுட்டு இங்க இருந்து பேரு சொல்லிட்டேன். போயிடுறோம், உட்காருங்க. ஆமா ராணியக்கா, நீங்க 2 பேரும் அந்த SIR ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோமா. ஆனா ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்திருக்கு. என்ன செய்யறது எது செய்யறது ஒண்ணும் தெரியல பாத்துக்க. என்ன தாய் கிழவி, நீங்க எப்படி? தாய் கிழவி கீ கிழவின அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. சரி சரி சொல்லுங்க, வாங்கியாச்சா இல்லையா? வாங்கியாச்சு. ஆனா அதுல என்ன எழுதணும்னு ஒரு அளவு தெரியல. அதுக்கே வருத்தப்படுறீங்க தாய் கிழவி? நான் தான் இருக்கல்ல, நான் எழுதி தாரேன், கொண்டாங்க. மாரி, வந்ததுதான் 3 பேரும் வந்துட்டாங்க. நல்லதுதான், மடமடன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போவோமா? பிள்ளைங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாம் விட்டு வந்துருங்கல்ல. சரிக்கா. இங்க பாருங்க, 3 பேரும் சாப்பிட்டு வந்து சேருங்கம்மா. கொஞ்சம் ஒத்தாசையா இருந்துட்டு வாங்கிட்டு போங்க வாங்க வேண்டியதை. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஆரியக்கா, எனக்கு என்ன ஒண்ணும் வேண்டாம். எங்களை அப்படியே நினைச்சீங்க நீங்க? பாவம் நம்ம அக்காலாச்சுன்னு கொஞ்சம் ஒத்தாசைக்கு வந்தா என்ன நிலை நடத்துறாவம்மா. அதானே, எங்க போய் எப்படி நினைச்சிட்டாவ பாரு. சீலு, கொஞ்சம் சொல்லு நம்மள பத்தி. மாரியக்கா, நாங்க எதுக்கு வந்தோம்னா, நிறுத்து ஓவரா படம் காட்டி தெரியாதீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? சீக்கிரம் சாப்பிட்டு வந்து சேருங்க. சீக்கிரம் வந்துருங்கம்மா. ச்சே, அத்தனை சோத்தையும் தின்னுட்டாளுங்களே ராணியக்கா. அவர் வந்தா நான் என்ன செய்வேன்? தங்க பொண்ணு, மாரியக்கால பாத்தியா என்ன உசாரா இருக்காவன்னு? நாம இல்லன்னு சொன்னாலும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாரு. ஆக மொத்தத்துல நீங்க வந்தது அதுக்கு தானே. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு ஒத்தாசையா இருந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போங்க. அப்ப உனக்கு வேண்டாமா தங்க பொண்ணு? ஐயோ, எனக்கெல்லாம் வேண்டாம் சீலா. நான் மாரியாக்கால என் வீட்டுல ஒருத்தரா தான் நினைக்கிறேன். கூட மாட ஒத்தாசையா இருந்தா அந்த அக்காக்கு கொஞ்சம் வேலை சுலபமாகும் பாருங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். எப்படியோ உனக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கி எங்களுக்கு கொடுத்துரு. சரி சீக்கிரம் சாப்பிடுங்க. இருவ